கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/5/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி, என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ சமாதானமும் சந்தோஷம் விடுதலும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் நன்மைகள் பெறும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. ரோமர் 10:13 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி எழுதியிருக்கக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, ரட்சிப்பு முடிதா இருக்கிறபடினாலே எப்போதும் தொழுது சகலத்திலுமே விடுதலை பெறும்படி செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/5/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறபடி கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தை தேடுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. உடைய கிருபையானது தேசத்திலிருந்து சகலவிதமான நன்மையும் கொண்டு வரும்படி நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.